அதுலயே உன் மனசுல என்ன ஓடுது நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஊர் கட்டுப்பாட்டை மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது. இல்லைன்னா இந்த கல்யாணத்துல தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஆனா நான் தான் அந்த ஊரே இல்லையே. நான் ஏன் இந்த ஊரோட கட்டுப்பாட்டை மதிக்கணும்? அதனாலதான் நானே அதை பண்ண வேண்டியதா போச்சு. நான் அந்த பொண்ணை பார்த்து பேசும்போது அவளை அந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அயோக்கியம் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனா பாவம், அது அவளுக்கே தெரியல. அது அவ என்கிட்ட சொல்லி அழும்போது அவ கண்ணுல அவ்வளவு வலி, வேதனை, ஆம்பளைங்க மேல அப்படி ஒரு அருவருப்பு. தப்பே பண்ணாத எனக்கே இப்படி ஒரு தண்டனை, என்ன இப்படி சீரழிச்சு என்ன தனிமையாக்குனது யாரா இருக்கும்னு மனசுக்குள்ள அப்படி ஒரு தவிப்பு. எல்லாமே அந்த பொண்ணோட கண்ணுல நான் பார்த்தேன். அந்த பொண்ணோட நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாது. அந்த பொண்ணு எவ்வளவு பாவமோ அதே அளவுக்கு அந்த பொண்ணோட வயித்துல வளர்ற குழந்தையும் ரொம்ப பாவம். எல்லா உயிரும் ஏதோ ஒரு ஆதரவோட தான் இந்த உலகத்துல பிறக்குது. ஆனா அந்த குழந்தை தான் நான் பார்த்ததுலயே ஆதரவு இல்லாம பிறக்க போற முதல் குழந்தையா இருக்க போகுது. யாரோ செஞ்ச பாவத்துக்கு அந்த உயிர் இந்த மண்ணில் வந்து தண்டனை அனுபவிக்க போகுது. நாளைக்கு இந்த குழந்தைகிட்ட வந்து அப்பா யாருன்னு கேட்டா அந்த பொண்ணும் குழந்தையும் என்ன பதில் சொல்லும்? அதை நினைக்க நினைக்க என்னால தாங்கவே முடியல. ஐயோ ஆனந்தி, ஐயோ நான் ஏதோ பேசி ஒன்ன அழ வச்சுட்டேனே. சாரி சாரி ஆனந்தி. நீ கவலைப்படாத ஆனந்தி. கஷ்டத்தை கொடுத்த அந்த கடவுள் அந்த பொண்ணுக்கு நல்ல வழி காட்டுமா.